கிராமங்களிலும் எடையாளர் நியமிக்கப்படுவார். பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர் என்பது பின்பற்றப்படும். ஆண் கலெக்டர் ஒண்ணு, பெண் கலெக்டர் ஒண்ணு. இல்ல உங்களுக்கு புரியல. இல்ல உங்களுக்கு புரியல சார், உங்களுக்கு புரியல. ஆண் புரியல, பெண் புரியல. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் நான் என்னமா பண்ண சொல்ல. எள்ளி நகையாடுவதற்கு இது வந்து சாதாரண அரசியல் இல்ல. இந்த அரசியல் உங்களுக்கு புரியாது. அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளை காலி செய்வதற்கு தான் நாங்கள் ஒத்துக்கிறோம். நாங்க 50 வருஷம் அரசியலே மறந்து போச்சு. என்ன நடக்குதுன்னே புரியல. பேராசிரியர் உங்க அரசியல் எப்படி இருக்கிறது? ஆசிரியர் ஒண்ணு, பெண் பேராசிரியர் ஒண்ணு. இதெல்லாம் சமத்துவத்தை பத்தி மேடம், நீங்க சமத்துவத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஈக்குவிட்டிங்கிறது உங்களுக்கு ஈக்குவிட்டிங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? இந்தியாவில இந்த மாதிரி கொள்கைகளை பார்த்தது இல்லைங்க. இல்ல எப்படி பாருங்க சார், குழந்தைன்னா குழந்தைதான். தாவேகா இன்னைக்கு கத்துக்குட்டி 2 வருஷம் அரசியல்ல குழந்தைதான். திருடன் தான். அதே மாதிரி ஜனநாயகனுக்கு அதிகமா காசு மக்கள்கிட்ட வாங்கினாலும் திருடன் தான். ஃப்ரீயா கொடுக்க சொல்லுவோம், இல்ல கம்மியா கொடுக்க சொல்லுவோம். போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டோம். என்கிட்டயா? போயிட்டோம். நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க தம்பி. எதுக்கு சார்? இல்ல வேணாங்க. காரைக்கால் அமித்ஷா வர்றாரு. காரைக்காலுக்கு அமித்ஷா வர்றப்ப அங்க இருக்கக்கூடிய மதுக்கடைகளும் இறைச்சி கடைகளையும் மூடுறாங்க. மதுக்கடைகளை மூடுவதை கூட புரிஞ்சுக்க முடியுது. காரைக்கால் அமித்ஷா வர்றதுக்காக ஏன் இறைச்சி கடைகளை மூடணும்? இன்னைக்கு பீகாருடைய துணை முதல்வர் வந்து விஜய் சின்ஹா வந்து என்ன சொல்லி அந்த கேள்வியை தமிழக அரசை பார்த்து கேளுங்க சார். காரைக்கால் பாண்டிச்சேரி. ஓகே ஃபைன், சாரி. விஜய்க்கு ஓட்டு போட்டவர்கள் இந்த 1 கோடி பேருக்கு நம்ம உறுதியாக அடிச்சு சொல்வோம். வரக்கூடிய காலங்கள் ஏண்டா இந்த விஜய்க்கு ஓட்டு போட்டோம், விஜய் சொல்றாருல, ஏண்டா இந்த விஜய் தொட்டோன்னு, ஏண்டா இந்த விஜய்க்கு ஓட்டு போட்டோன்னு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டவங்க கண்ணீர் விடுறாங்களா இல்லையாங்கிறத எழுதி வச்சுங்க.